ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் vlog அண்ட் குக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நெத்திலி மீன் வச்சு எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம். நான் ஒரு 1/2 kgக்கு நெத்திலி ஃபிஷ்ஷு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ 1/2 kgக்கு ஒரு 1 ஸ்பூனுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூனு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூனு சோம்பு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 1/2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் கிறிஸ்பினஸ்க்காக ஒரு 1/2 ஸ்பூனுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 லெமனு இது கூடவே நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு அப்படின்ட்டுனா இது கூடவே லைட்டாக நீங்கள் தண்ணி கூட தெளித்து அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இது கூட ஃபுட் கலர் தேவைப்பட்டுச்சு அப்படின்ட்டுனா நீங்கள் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் எதுவும் ஆட் பண்ணலை. பாருங்கள், பேஸ்ட் இப்போ நல்லா இவ்வளோ திக்காக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்ட்டுனா தான் நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நல்லா இலகி வரும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டுனா நமக்கு இந்த மீன் கூட ஒட்டவே ஒட்டாது. ஸோ நல்லா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிலேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு திருப்பியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை நம்ம அப்படியே அந்த ஃபிஷ் கூட சேர்த்து பரட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ இதை ஒரு 1 ஹவருக்கு நம்ம அப்படியே மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஸோ நல்லா இது மேரினேட் ஆகும்போது நம்ம போட்டிருந்த அந்த மசாலாலாம் இந்த மீன் கூட நல்லா இறங்கும். இப்போ பாருங்கள், 1 ஹவருக்கு நம்ம மேரினேட் பண்ணி வச்சது எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் வச்சு ஹீட்டான பிறகு அப்படியே 1 by 1 நீங்கள் போட்டு விட்டுருங்க. பாருங்கள், இதெல்லாம் ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம அப்படியே இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணலாம். தோசைக்கல்லில் இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூனுக்கு ஆயிலில் நீங்கள் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நீங்கள் அந்த மாதிரியும் ஃப்ரை பண்ணியும் எடுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்ல யம்மியான கிறிஸ்பி நெத்திலி ஃப்ரை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு சிம்பிள் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.